ஆசிரியர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வருஷம் முழுக்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனையோ ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க இல்லையா? அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு நியாயமான ஒரு கிரேடு கொடுக்கறது எப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, அந்த சவாலை ரொம்ப ஈஸியாக்குற ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடை இப்ப நம்ம பார்க்கலாம். ஆமா, இது நம்ம எல்லா டீச்சர்ஸும் சந்திக்கிற ஒரு சவால் தான். இத்தனை மார்க்ஸை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு ஃபைனல் கிரேடுக்கு வரது? வாங்க, அதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான வழி இருக்கு. அதை பத்தி விரிவா பார்க்கலாம். ஓகே, முதல்ல இந்த அசஸ்மெண்ட் ஃப்ரேம்வொர்க்கோட அடிப்படை என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள். எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸோட டெய்லி கிளாஸ் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து கிடைக்கிற மார்க்ஸ்லேருந்து தான் ஆரம்பிக்குது. இப்ப நீங்க பாக்குற இந்த டேபிள் தான் நம்மளோட ரோட் மேப். இதுல ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்களோட ஆரம்ப மார்க்ல இருந்து ஃபைனல் கிரேட் வரைக்கும் அவங்களோட ஜேர்னியை ட்ராக் பண்ண போறோம். அப்போதான் இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு தெளிவா புரியும். சரி, நம்மளோட ஸ்டெப், அதாவது ஸ்டெப் 1, ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்ந்து செய்யற எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கான மார்க்கையும் கணக்கு பண்ணணும். அதாவது அவங்களோட கிளாஸ் டெஸ்ட், ஹோம்ஒர்க்ஸ்னு எல்லா ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் மார்க்ஸையும் முதல்ல நம்ம கூட்டிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட் பிஏ எடுத்துக்கலாம். அந்த டேபிளை பாருங்க. அவரோட 5 ஆக்டிவிட்டி மார்க்ஸ், அதாவது 15, 18, 19, 14, அப்புறம் 15. இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு மொத்தம் 81 கிடைக்குது. ஓகே, இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்டெப்புக்கு வர்றோம். இந்த 81 மார்க்கை நாம அப்படியே எடுத்துக்க போறதில்ல. இந்த மார்க் ஃபைனல் கிரேட்ல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வெயிட்டேஜ் மட்டும்தான் கொண்டிருக்கும். இந்த ஃப்ரேம்வொர்க்ல இதுதான் முக்கியமான ரூல். ஸ்டூடெண்ட்ஸோட தொடர் செயல்பாடுகளுக்கு, அதாவது ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுக்கு 70% இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது. நம்மளோட அடுத்த கால்குலேஷன் இதை வச்சுதான் இருக்க போகுது. அதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஃபார்முலா இதுதான். ஸ்டூடெண்ட் வாங்கின மொத்த மார்க்க அதுக்கு ஈக்குவலான 70% மார்க்கா மாத்துறதுக்கு இந்த ஃபார்முலாவை நாம பயன்படுத்துறோம். இப்ப மறுபடியும் அந்த டேபிள பாருங்க. ஸ்டூடெண்ட் பி வாங்கின 81 மார்க்ஸ், அதுதான் அவரோட 100% மார்க். நம்ம ஃபார்முலாவை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் அது 70% மார்க்கா, அதாவது 57ஆ மாத்தப்பட்டிருக்கு. சரி, அடுத்த ஸ்டெப். இப்போ நமக்கிட்ட 70% ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் மார்க் இருக்கு. இதோட ஃபைனல் எக்ஸாம் மார்க்க, அதாவது சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் மார்க்க நாம ஆட் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாமா? முதல்ல ஸ்டூடெண்ட் பியோட 70% வெயிட்டேஜ் மார்க், அதாவது 57. அதோட மீதி இருக்கிற 30%க்கான அவரோட ஃபைனல் எக்ஸாம் மார்க்கான 26 கூட்டிக்கிறோம். அப்போ நமக்கு கேக்குறது, ஸ்டூடெண்ட் பியோட ஃபைனல் டோட்டல் மார்க் 183. அவ்வளோதான், நம்ம கடைசி ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. இப்போ இந்த நம்பர் மார்க்க ஒரு லெட்டர் கிரேடாவும் அதுக்குரிய கிரேட் பாயிண்ட் வேல்யூ, அதாவது ஜிபிவியாவும் மாத்த போறோம். டேபிளோட கடைசி 2 காலத்தை பாருங்க. ஸ்டூடெண்ட் பி எடுத்த 83 மார்க் அவருக்கு ஏ கிரேடையும் 4.00 ஜிபிஏவையும் வாங்கி கொடுத்திருக்கு. பாத்தீங்களா? இதுதான் இந்த மொத்த ப்ராசஸோட ஃபைனல் ரிசல்ட். சரி, வெறும் நம்பர்ஸை மட்டும் கணக்கு போட்டா போதுமா? இந்த சிஸ்டம் ஏன் இவ்ளோ முக்கியம்? இது ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸை எவ்ளோ கரெக்டா காட்டுதுன்னு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, ஸ்டூடெண்ட் பியையும் ஸ்டூடெண்ட் டியையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். அவங்களோட ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் மார்க்கும் சரி, சம்மேட்டிவ் மார்க்கும் சரி, ரெண்டுமே வேற வேற. அதனால அவங்களோட ஃபைனல் கிரேடும் எப்படி கம்ப்ளீட்டா மாறுதுன்னு இது ரொம்ப தெளிவா நமக்கு காட்டுது. அப்ப சுருக்கமா சொல்லணும்னா, இந்த சிஸ்டம் மூலமா நமக்கு என்ன கிடைக்குது? 1, ரொம்ப தெளிவான, வெளிப்படையான ஒரு கிரேடிங் ப்ராசஸ். 2, வருஷம் முழுக்க செய்ற வேலைக்கும் ஃபைனல் எக்ஸாமுக்கும் நடுவுல ஒரு நியாயமான வெயிட்டேஜ். 3, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரே மாதிரியான, நிலையான ஒரு கட்டமைப்பு கிடைக்குது. இப்போ கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த சிஸ்டமை உங்க கிளாஸ் ரூம்ல பயன்படுத்தினா உங்க கிரேடிங் இன்னும் தெளிவாவும் நியாயமாவும் மாறுமா? அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தா அது உங்களுக்கும் சரி, உங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, என்ன மாதிரியான நல்ல விஷயங்களை கொண்டு வரும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.